வணக்கம். நம்ம அடுத்த பாடத்துக்கு போறோம். என்ன பாடம் அப்படின்னா ஜப்பான் நாட்டின் பண்பாட்டு சிறப்புகள். ஜப்பான் நாட்டுல என்ன மாதிரியான கல்ச்சர் இருக்கு, அதோட சிறப்புகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? பண்பாடு அதாவது கல்ச்சர் அது அப்படின்னா எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னா அவங்க சாப்பிடுற உணவு. சரிங்களா? அந்த மக்கள் ஒரு நாட்டுல உள்ள மக்கள் சாப்பிடக்கூடிய உணவு, அவங்க போட்டிருக்கக்கூடிய உடை, அவங்களோட பழக்க வழக்கங்கள், ஹேபிட்ஸ், அப்புறம் விளையாட்டு, அந்த ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் குறிக்கும். சரிங்களா? இதெல்லாம் தான் என்ன ஆகும்னா ஒரு நாட்டுக்கு அவங்களுடைய இந்த கல்ச்சர் தான், அதான் உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், விளையாட்டு இதெல்லாம் தான் ஒரு நாட்டுக்கு பெருமையை சேர்க்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அதனால இந்த பண்பாடு, இந்த கல்ச்சர்ன்றது ரொம்ப முக்கியம். ஆனா இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வேறுபடும் அப்படின்றாங்க. எல்லா நாடுலயும் ஒரே மாதிரி இருக்காது. சரிங்களா? உணவு, உடை, பழக்க வழக்கம், இந்த விளையாட்டு எல்லாமே ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாடு வேறுபடும். இங்க நம்ம பார்க்க போறது ஜப்பான் நாடு. அங்க உள்ள பண்பாடுகள், அதோடைய சிறப்புகள் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, ஜப்பான்ல என்ன மாதிரியான உணவு, அவங்களோட பாரம்பரிய உணவு என்ன அப்படின்னா வாஷோகு அப்படின்றாங்க. அவங்களுடைய பாரம்பரிய உணவு வகைக்கு என்ன பெயர் அப்படின்னா வாஷோகு. அவங்க பொதுவா என்னென்ன மாதிரியான விஷயங்களை உணவுல சேர்ப்பாங்க அப்படின்னா அரிசி, மீன், பச்சை காய்கறிகள், சரி, கிரெயின் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, அதற்கெல்லாம் வந்து அவங்க அதாவது முதன்மை இடம், அதாவது அதுக்கு வந்து ப்ரியாரிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கொடுப்பாங்க. அடுத்தது அவங்களோட உணவு வகை என்ன மாதிரியான உணவு வகைகளை விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னா சுஷி, சஷிமி, மிசோ சூப், அந்த மாதிரி மிசோ சூப்புன்றாங்க, டெம்பூரா, குஷியாகி, டோன்காட்சு இதெல்லாம் அவங்களுடைய உணவு அவங்க விரும்பி சாப்பிடக்கூடிய உணவுகள். சரிங்களா? ஆனா இந்த காம்பினேஷன்லாம் நமக்கு சரியா தெரியாது, இருந்தாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி இதையும் தெரிஞ்சுப்போம். சரிங்களா? முடிஞ்சா நீங்களும் வந்து இதெல்லாம் என்ன மாதிரியான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்சர்லாம் இருக்கும், எல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா நல்லா சூப்பரா கிடைக்கும். நீங்க அதை பாருங்க. சரிங்களா? அடுத்தது உணவை வந்து எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா நம்மளாம் கையால சாப்பிடுவோம், இல்லைன்னா ஸ்பூனால சாப்பிடுவோம் இல்லையா. அவங்க வந்து சாப் சாப்ஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரெண்டு குச்சி இருக்கு பாருங்க, இங்க ஒண்ணு, இதுல ஒண்ணு. அந்த ரெண்டு குச்சியால சேர்த்து இந்த இடத்துல அந்த ரெண்டு குச்சியும் சேர்த்து வச்சு இந்த உணவை அப்படியே தூக்குறாங்க பாருங்க. சரிங்களா? அந்த ரெண்டு குச்சியால தான் அப்படியே இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிடுவாங்க. இந்த ரெண்டு குச்சியால தான் இந்த பாருங்க எடுத்து சாப்பிடுறாங்க. ரெண்டு குச்சியால தான் எடுத்து அவங்க சாப்பிடுவாங்க. சரிங்களா? இப்ப அது அவங்களோட பழக்கம். அடுத்தது இவங்களுடைய ஆடை. உங்க பாரம்பரிய ஆடையோட பெயர் இதுதான், அவங்களோட பாரம்பரிய ஆடை. அதோட பெயர் என்னன்னா கிமோனோ. சரிங்களா? இத பெரும்பாலும் வந்து அவங்களுடைய விழாக்கள், திருவிழாக்கள்லாம் வருது இல்லையா, அவங்களுடைய பாரம்பரிய நிகழ்ச்சிகள், ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வருது இல்லையா, அப்ப திருமணம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்குன்னு சில செலிப்ரேஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல அந்த ஆடைகளை பயன்படுத்துவாங்க. பொதுவா பெண்கள் வந்து பூக்களால் பின்னப்பட்ட வண்ண வண்ண கிமோனாக்களை அணிவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பூக்களால் பின்னப்பட்டனா பூவை வச்சே அந்த ஆடைய செஞ்சிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. அதுல கலர் கலரா வண்ண வண்ணமா அந்த ஆடைகளை அவங்க அணிஞ்சு எப்படி நடப்பாங்கன்னா அன்னப்பறவை போல நடப்பாங்க. அன்னப்பறவை பார்த்திருக்கீங்களா? வெள்ளையா இருக்கும், அதுவும் போய் பாருங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அந்த அன்னப்பறவை எப்படி நடக்குமோ அந்த மாதிரி அழகா நடப்பாங்களாம். அது பார்க்கிறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அடுத்தது விளையாட்டு. உணவு பார்த்தாச்சு, உடை பார்த்தாச்சு, இப்ப விளையாட்டு. இவங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுக்கு என்ன பெயர் அப்படின்னா சுமோ. இது வந்து அவங்களுடைய தேசிய விளையாட்டு, நேஷனல். அவங்க அவங்களுடைய அதாவது நேஷனல் அந்த ஸ்போர்ட்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தேசிய விளையாட்டு அது வந்து சுமோன்றது இவங்களுடைய தேசிய விளையாட்டு. இது பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல மல்யுத்தம் அப்படின்ட்டு ஒரு விளையாட்டு இருக்கு. ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பலசாலியா இருப்பாங்க, உடம்பெல்லாம் பெருசு பெருசா இருக்கும், ரொம்ப பாக்குறதுக்கே வலிமை உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா கட்டி புரண்டு சண்டை போடுவாங்க. நம்ம ஊர்ல அதான் மல்யுத்தம் அப்படின்னுவாங்க. இங்கேயும் அப்படிதான் இருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கு எப்படி இருக்காங்க இந்த வீரர்கள் எல்லாம்.
நல்லா பெரிய பெரிய உடம்பா வச்சிருக்காங்க. வலிமை உள்ளவங்களா இருக்காங்க இல்லையா? அவங்க 2 பேரும் அப்படியே கட்டி புரண்டு சண்டை போடுவாங்க. நம்ம ஊர் விளையாட்டு போலயே இது இருக்கு. மல்யுத்தம். அதுக்கு மல்யுத்தம்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. இங்க அதுக்கு என்ன பெயர் அப்படின்னா சுமோ. இவங்க இந்த விளையாட்ட விளையாடணும்னா அவங்க உடம்பெல்லாம் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா இருக்கணும். பெருசா இருக்கணும். அதுக்காக ஒரு உணவு சாப்பிடுறாங்க. அந்த உணவுக்கு பேர் என்னன்னா சான்கோனேப். சரிங்களா? இந்த உணவ தான் இவங்க ஸ்பெஷலா அது சாப்பிடுவாங்க அப்படின்றாங்க. அடுத்தது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த ஜப்பானிய நாட்டுல இருக்கக்கூடிய பூக்கள். அங்க செர்ரி பூக்கள்னு அப்படின்னு ஒரு பூ இருக்காம். அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. அந்த காலத்துக்கு பெயர் ஹனாமி. அந்த காலத்துல தான் அந்த பூக்கள் அந்த நாட்டுல பூக்குமா. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூக்கள் பாருங்களேன் எவ்வளவு அழகா இருக்குல்ல பாக்குறதுக்கே. அந்த பூக்கள் அந்த காலத்துல பூக்கும் பொழுது மக்கள் போய் கூட்ட கூட்டமா போய் பார்ப்பாங்களாம். அந்த பார்க் அந்த பூங்கா எல்லாம் போய் ஜாலியா உட்கார்ந்துகிட்டு அதெல்லாம் ரசிப்பாங்களாம். அந்த அழகு அந்த அழக ரசிக்கிறதுல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரிங்களா? அது மட்டும் இல்ல நிறைய திருவிழாக்கள் நடத்துறது, அப்புறம் விருந்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அப்புறம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் அந்த பழக்க வழக்கங்கள் இருக்கு இல்லையா? பாரம்பரிய பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் பின்பற்றுறது இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுதான் அந்த பாடப்பகுதியில நம்ம கத்துக்கிட்டது. அடுத்த பாடம் தமிழரின் அறிவியல் சிந்தனை. தமிழர்களோட அறிவியல் சிந்தனை எப்படி இருந்துச்சு? அவங்களுடைய சயின்டிபிக் தாட்ஸ் அந்த காலத்துல தமிழர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா? இப்பதான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துடுச்சு. இப்ப பழந்தமிழர் கிட்ட அந்த தாட்ஸ் எப்படி இருந்தது? அந்த அறிவியல் சிந்தனை, சயின்டிபிக் தாட்ஸ் எப்படி இருந்ததுன்றத இந்த பாடப்பகுதி நமக்கு சொல்ல போகுது. சரிங்களா? இப்ப தமிழர்கள் இந்த அறிவியல் இதுல ரொம்ப அந்த சிந்தனையில ரொம்ப சிறந்து விளங்குனாங்க அப்படின்றாங்க. சரிங்களா? அவங்க அறிவியல் ஆராய்ச்சி அவங்களுக்கு நிறைய இருந்துச்சுன்றாங்க. அவங்க கண்டறிந்த அந்த ஆராய்ச்சி இல்ல கிடைச்ச ரிசல்ட் இருக்கு இல்லையா? அந்த ரிசல்ட் அந்த உண்மை அதையெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா அந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் தன்னுடைய நூல்ல குறிச்சு வச்சாங்களாம். சரிங்களா? அப்படி ஒரு நூல் தான் என்னன்னா தொல்காப்பியம். தொல்காப்பியம் இது தமிழர்களோட ஒரு இலக்கண நூல். இந்த நூல்ல சில அறிவியல் உண்மைகளை சில கண்டுபிடிப்புகளை எழுதியிருக்காங்க. அதுல ஒரு கண்டுபிடிப்பு என்னன்னா, அதாவது இதெல்லாம் பல நூற்றாண்டுகளுக்கு பல செஞ்சுரிக்கு முன்னாடியே இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது உயிர் பாகுபாடு அப்படின்னா என்னன்னா உயிரினங்களை பகுக்கிறது. அதாவது ஒரு குறிப்பிட்ட வகையா பிரிக்கிறது உயிரினங்களை. சரிங்களா? இந்த உலகத்துல பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் இருக்குது. அத 6 வகையா பிரிச்சிருக்காங்க அந்த தொல்காப்பியம் நூல்ல. அத பிரிச்சவர் யாருன்னா தொல்காப்பியர். அவருதான் அந்த நூலை எழுதினவர். இந்த இப்ப இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இருக்கிறவங்க எல்லாம் அந்த அறிவியல் ஆய்வாளர்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா? சயின்டிஸ்ட் எல்லாம் அவங்க எல்லாம் அந்த தொல்காப்பியர் பிரிச்சார் இல்லையா 6 வகையா அதையே தான் ஃபாலோ பண்றாங்க. அப்ப தமிழர்கள் இப்ப இருக்கிற சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ரொம்ப முன்னோடியா இருந்தாங்க. அவங்களதான் என்ன பண்றாங்க இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. நம்ம தமிழர்கள் கண்டுபிடிச்ச அறிவியல் நுட்பங்களை தான் இப்ப ஃபாலோ பண்றாங்க. சரிங்க, உதாரணத்துக்கு இந்த உயிரினங்களை பிரிச்சதை சொல்லலாம். உயிரினங்கள்ல இந்த தொல்காப்பியர் எப்படி பிரிச்சிருக்காருன்னு இப்ப பார்க்க போறோம். இப்ப நமக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உடல் அதாவது மெய், வாய், மூக்கு, கண், காது, இப்ப இப்படி 5 இருக்கு இல்லையா? இது என்ன சொல்றாங்கன்னா ஐம்பொறிகள். ஐம்பொறிகள்னா என்னன்னா 5 கருவிகள். இதெல்லாம் நம்ம உடம்பு ஒரு கருவி, வாய் ஒரு கருவி, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதெல்லாம் மூக்கு, கண், காது. சரிங்களா? இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா சில வேலைகள் செய்யறோம் இல்லையா? அதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கன்னா புலன்கள் அப்படின்றாங்க. இந்த 5 இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா அந்த 5 கருவிகள் மூலமா நம்ம செய்யக்கூடிய வேலைகளை என்னன்னு சொல்றாங்கன்னா 5 புலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் கண், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த கருவி. இது மூலமா என்ன செயல் செய்யறோம்? பார்த்தல். இது ஒரு புலன். பார்த்தல்ன்றது ஒரு புலன். அடுத்த காது, அது என்னது? அது என்ன புலன்? அது மூலமா கேட்டல். அடுத்த வாய், அது என்ன மாதிரி செயல் 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 செய்யுது அப்படின்னா அது என்ன புலன் அப்படின்னா சுவைத்தல். மூக்கு, இந்த கருவிக்கான புலன் என்னன்னா நுகர்தல். சரிங்களா? மோந்து பாக்குறது இல்லையா? அடுத்தது மெய், அதாவது உடல்.
இந்த கருவி மூலமா என்ன புலன் அப்படின்னா உணர்தல். இது மூலமா தானே தொடு உணர்தல்லாம் வருது. சரிங்க, உடம்பு பூரா என்ன இருக்கு? தோல் இருக்கு. தோல் மூலமா தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லாத்தையும் உணர்றோம். டச் பண்ணாலே அதுக்குதான் உணர்றோம் இல்லையா? இந்த ஐம்புலன்கள் இருக்கு இல்லையா? பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல், உணர்தல். இந்த 5 புலன்களை வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க? உலகத்துல உள்ள எல்லா உயிரினங்களையும் 6 வகையா பிரிச்சிருக்காங்க. சரிங்க, இப்ப பாருங்க. இது ஒரு வகை. இதுல என்ன இருக்கு? மரம். இதெல்லாம் ஒரு வகை. இந்த மரம், செடி, கொடி இதெல்லாம் ஒரு வகை. ரெண்டாவது என்னது? சங்கு, நத்தை, சிப்பி இதெல்லாம் ஒரு வகை. சரிங்களா? இத பாருங்க. மண்புழு, எறும்பு, இது என்ன இப்ப வண்டு, பேன் அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. பேன் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒரு வகை. அடுத்தது இது என்னது? ஈசல், தும்பி, நண்டு, வண்டு இதெல்லாம் ஒரு வகை. சரிங்களா? இதுவும் இது சார்ந்த இதே மாதிரி இருக்கிற மத்தது எல்லாமே தான். அடுத்தது இது பறவை. பறவை, விலங்குகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் ஒரு வகை. இது வந்து மனிதர்கள். இவங்க எல்லாம் ஒரு வகை. அப்ப மொத்தம் எத்தனை வகை வருது? ஒன்னு, ரெண்டு, மூணு, 1, 2, 3, 4, 5, 6. 6 வகை இருக்கு இல்லையா? இந்த 6 வகையும் ஐம்புலன்களை வச்சுதான் பிரிச்சிருக்காங்க. தொல்காப்பியர் வந்து இந்த உயிர் பாகுபாடு, உயிரினங்களை பிரிச்சதுக்கு ஒரு பாடல் எழுதியிருக்காரு அந்த தொல்காப்பியத்துல. தொல்காப்பியத்துல 1526. சரிங்களா? அந்த பாடல் என்ன? அது என்ன பாடல்? ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாடலோட விளக்கத்தை பார்ப்போம். ஃபர்ஸ்ட், ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே, இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே, மூன்று அறிவதுவே அவற்றோடு மூக்கே, நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறு அறிவதுவே அவற்றோடு மனனே, நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. சரிங்களா? இப்ப வந்து என்னன்னு பாப்போமா? ஒன்று அறிவதுவே உற்று அறிவதுவே. இது என்னன்னா ஓரறிவுடைய உயிரினம்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி புலன் இருக்குன்னா எது மட்டும் எந்த மாதிரியான புலன் இருக்குன்னா உணர்தல். அதாவது அதுக்கு உணர்தல்னா அது எது மட்டும்தான் இருக்கும்? உடல் மட்டும்தான் இருக்கும். மத்த எதுவுமே இருக்காது. கண், காது, மூக்கு, வாய், கா கண், காது, மூக்கு, வாய் இது எதுவுமே இருக்காது. ஒன்லி அதுக்கு என்ன மட்டும்தான் இருக்கும்? உடம்பு மட்டும்தான் இருக்கும். அது வந்து உணர்தல் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஓர் அறிவு. அந்த ஓர் அறிவு இதுல எது அப்படின்னா இந்த மரம், செடி, கொடி. இதுக்கு என்ன இருக்கும்? இதுக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கு. இதுதான் அதோட உடம்பு. இதுக்கு என்ன இருக்காது? கண், காது, மூக்கு, வாயெல்லாம் இருக்காது. ஆனா உணர்தல் இருக்கும். சரிங்களா? இத தொட்டீங்கன்னா அதால அதை புரிஞ்சுக்க முடியும். நீங்க என்ன மாதிரியான உணர்வுல அதை தொடறீங்கன்னு அதால புரிஞ்சுக்க முடியும். நீங்க மகிழ்ச்சியா மகிழ்ச்சியா அதை தொடறீங்களா? இல்ல வந்து க அதாவது அது நல்லா இருக்க கூடாதுன்னு தொடறீங்களா? எல்லாமே அதுக்கு தெரியும். அந்த உணர்தல் அதுக்கு இருக்கு. இதெல்லாம் என்னது? ஓரறிவு. இதுக்கு உடம்பு மட்டும்தான் இருக்கும். அடுத்தது பாருங்க. இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே. இரண்டு அறிவதுவேன்னா அது இரண்டு அறிவுள்ள உயிர். சரிங்களா? இரண்டு அறிவுள்ள உயிர். அதுக்கு வந்து என்ன மாதிரியான அறிவு இருக்கும்? ஒண்ணு வந்து உடல் இருக்கும். இன்னொன்னு என்ன இருக்கும்? நாக்கு. உடலோட இன்னொன்னு என்ன சேர்ந்திருக்கும்? இந்த ரெண்டு ரெண்டு அறிவு உள்ள உயிருக்கு உடம்பு பிளஸ் நாக்கு. சரிங்களா? இப்ப இந்த உயிரினங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு உடம்பு இருக்கு. சரிங்களா? அதோட சேர்ந்து என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா நாக்கு மட்டும் இருக்கும். இது மூணு இது இந்த வகையில வரக்கூடியதெல்லாம் நாக்கு மட்டும்தான் இருக்கும் இதுக்கு. மத்தபடி கண், காது, வாய் இதெல்லாம் இருக்காது. வாய் வாய் இருக்கும், அதான் நாக்கு. மத்தபடிக்கு என்ன இருக்காது இதுல? கண், காது, மூக்கு இருக்காது. இதுல எங்கேயாவது கண், காது, மூக்கு இருக்கா பாருங்க? இருக்காது. இதுக்கு ஒன்லி ஒன்லி எது மட்டும்தான் இருக்கும்? அந்த வாய், அந்த நாக்கு மட்டும்தான் இருக்கும். வாய் தான் இருக்கும் அது. சரிங்களா? இது இரண்டு அறிவு உள்ளது. அடுத்தது மூன்று அறிவதுவே அவற்றோட மூக்கே. மூன்று அறிவதுவேனா மூன்று அறிவு. அதுக்கு என்னென்ன இருக்கும்? உடல், ஒண்ணு உடல், ரெண்டு நாக்கு, அடுத்தது மூக்கு. இது மூணுமே இருக்கும். அதனால அது என்னது? மூன்று அறிவு. என்னென்ன இருக்கும்? உடல், அடுத்த நாக்கு அதாவது வாய், அடுத்தது என்ன இருக்கும்? மூக்கு இருக்குமா? இதோ பாருங்க. சரிங்களா? இதுக்கெல்லாம் மூக்கு இருக்கு பாருங்க. இதெல்லாம் என்னது? மூன்று அறிவு. இதுக்கு என்ன என்ன இருக்காது? கண்ணு இருக்காது. அடுத்தது
இதுக்கு கண்ணு இருக்காது. வேற என்ன இருக்காது? இதுக்கு காது இருக்காது. சரிங்களா? கண்ணு இருக்காது, காது இருக்காது. இதுக்கு என்னென்ன இருக்கும்? உடல், அதுக்கப்புறம் வாய், மூக்கு, இதுதான் இருக்கு. இது 3 அறிவு. அடுத்தது 4 அறிவதுவே அவற்றோட கண்ணே. 4 அறிவு உள்ளதுக்கு என்னென்ன இருக்கும்? உடல் இருக்கும், நாக்கு இருக்கும், மூக்கு இருக்கும், கண்ணு இருக்கும். என்னென்ன இருக்கு? உடல் இருக்கு. அப்புறம் என்ன இருக்கு? வாய், இந்த நாக்கு, வாய் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? மூக்கு இருக்கு. சரிங்களா? மூக்கு இருக்கு. அப்புறம் கண்ணும் இருக்குமா அதுக்கு? கண்ணும் இருக்கும். இது என்னது? 4 அறிவு. அடுத்தது 5 அறிவதுவே அவற்றோடு செவி. 5ல என்ன இருக்கும்? 5 அறிவுடையது உடல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது எல்லாமே இருக்கும். சரிங்களா? 5. அதான் பறவைகள், விலங்குகள். இதுக்கு என்ன இருக்கும்? உடம்பு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்குது, வாய் இருக்கு. 5 புலன்களும் 5 கருவிகளும் இதுக்கு இருக்கு. அதனால இது 5 அறிவு, 5 அறிவு. அடுத்தது 6வது அறிவு. 6 அறிவதுவே அவற்றோட மனநே. 6வது அறிவுல இந்த கண், காது, உடம்பு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, வாய் இருக்கு. சரி, இன்னும் வேற என்ன எக்ஸ்ட்ரா இருக்கணும்? 6க்கு 5 முடிஞ்ச 6வது என்ன? மனம், மைண்ட், அது சொல்றாங்க இல்லையா? அது இருக்கும். சரிங்களா? அது இருக்கிறதுனாலதான் இது 6 அறிவு உங்கெல்லாம் மனுஷங்க அப்படின்னு சொல்றாங்க. நேரிதின் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே. இத தெளிவா உணர்ந்தவங்க அந்த அந்த வரிசைப்படி, அந்த நெறிப்படி, அந்த அதை ஒரு ஒழுங்குபடுத்தி நமக்கு உணர்த்தி இருக்காங்க அப்படின்ட்டு தொல்காப்பியர் நமக்கு இந்த உயிரினங்களோட வகைப்பாடுகளை சொல்றாங்க. எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப அழகா அந்த புலன்களை வச்சு, நமக்கு 5 புலன்களை வச்சு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மனுஷனுக்கு மனம் இருக்கு, மத்ததுக்கெல்லாம் மனம் இல்ல. அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ இப்போ ஒரு விலங்கு இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு குரங்கு இருக்கு. அந்த குரங்க இப்போ யாரோ ஒருத்தங்க அந்த குரங்க பிடிக்க ட்ரை பண்றாங்க, முடியல. அதுக்கு என்ன பண்றாங்க? ஒரு இடத்துல ஒரு கூண்டுக்குள்ள ஒரு உணவு பொருளை வைக்கிறாங்க. வச்ச உடனே அந்த குரங்கு என்ன பண்ணுது? நேரா போய் அந்த உணவு பொருள் யோசிக்காம அந்த உணவு பொருளை போய் எடுத்த உடனே அந்த கூண்டுக்குள்ள மாட்டிக்குது. சரிங்களா? இந்த திங்கிங் பவர் இருக்கு இல்லையா? அதுக்கு அது கிடையாது. இப்ப மனுஷன் என்ன பண்றான்? அவனுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அறிவும் மனசும் ஒண்ணு சேர்ந்து பகுத்து ஆராய்ச்சி பண்ணும். இந்த உணவை இப்ப எதுக்கு இந்த இடத்துல வச்சிருக்காங்க? இந்த உணவை சாப்பிடுறதுனால நமக்கு நல்லதா கெட்டதா? சரிங்களா? இதனால நம்ம நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா, இல்ல நல்லது நடக்குமா அப்படின்லாம் யோசிப்போம். ஆனா விலங்குகளுக்கு அந்த யோசிக்கிற தன்மை இருக்காது. அந்த ஆராய்ச்சி பண்ற, அந்த ஆராய்ந்து அதோட விளைவுகளை அறியக்கூடிய தன்மைகள் அது இருக்காது. அதனாலதான் அது 5 அறிவு. மனுஷங்களுக்கு அந்த மனம் இருக்கிறதுனால அந்த மனம் அறிவோட சேர்ந்து ஆராய்ச்சி பண்ணும். அததான் என்னன்னு சொல்றாங்கன்னா பகுத்தறிவு. சரிங்களா? அந்த பகுத்தறிவு இருக்கிறதுனாலதான், அந்த பகுத்தறிவு இருக்கிறதா நம்ம 6 அறிவுடைய மனுஷங்கன்னு சொல்றோம். சரிங்களா? இது இதெல்லாம் தொல்காப்பியர் எத்தனையோ செஞ்சுரி, நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டார். அப்ப அவரு எவ்வளவு பெரிய சிந்தனை, அறிவியல் சிந்தனை உடையவரா இருப்பார் இல்லையா? இதெல்லாம் இப்ப இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்குது. இந்த தொல்காப்பியம்ன்ற நூல் மிகப்பெரிய பெட்டகமா இருக்கு. இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நிறைய விஷயங்களை தன்னுள்ள சேமிச்சு வச்சிருக்கு. பெட்டகம்னா என்னது? சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு கலன், ஒரு இடம். சரிங்களா? அது உள்ள நிறைய விஷயங்கள். தொல்காப்பியத்தை என்ன சொல்ல பெட்டகம்ன்றாங்க அந்த நூலை, அந்த புத்தகத்தை. அதுக்குள்ள நிறைய அறிவியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு. சரிங்க? இப்பவும் என்னது அந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப இருக்கிற சயின்டிஸ்ட், அறிஞர்களுக்கும் அறிவியல் ஆய்வாளர்களுக்கும் மிக பயன்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த பாட்டனி, தாவரம் சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இருக்கு இல்லையா? அது இப்ப இருக்கிற ஆராய்ச்சியும் அப்ப அவங்க செஞ்ச ஆராய்ச்சியும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். அந்த அளவுக்கு அந்த காலத்துல ஆராய்ச்சி, அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் சிறப்பா இருந்துச்சு. இப்ப உலகம் முழுக்கும் இந்த மாதிரி நம்ம தமிழர்களோட அருமை பெருமைகளை நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடப்பகுதியில நமக்கு சொல்லித் தராங்க. சரிங்களா? அவ்வளவுதான் இந்த பாடம். அடுத்தது பாடம் என் முதல் விண்வெளி பயணம். ஸ்பேஸுக்கு டிராவல் பண்றாங்க ஒருத்தங்க.
அவங்க வந்து அவங்களோட டிராவல் அந்த பயணம் எப்படி இருந்துச்சு, ஸ்பேஸ்க்கு போன பயணம் அப்படின்றத நம்ம கூட இங்க சொல்ல வராங்க. அவங்க யார் அப்படின்னா கல்பனா சாவ்லா. இவங்க எல்லாருக்குமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்க இந்தியாவை சேர்ந்தவங்க தான், அங்கதான் பிறந்தாங்க. சரிங்களா? இவங்க என்ன படிப்பு படிச்சிருக்காங்கன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க இல்லையா, அதுலதான் அவங்க அதான் வானூர்தி துறையில் பொறியியல் பட்டம் அதுதான் அவங்க படிச்சிருக்காங்க. இவங்க விண்வெளி தொடர்பா அதான் ஸ்பேஸ் அது வந்து தொடர்பா நிறைய ஆராய்ச்சிகள் வந்து இவங்க வந்து பண்ணாங்க. சரிங்களா? அதோட விளைவா இவங்க என்ன பண்ணாங்க, நாசா நாசான்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அங்க வந்து அஸ்ட்ரானட்டா அவங்க வந்து சேர்ந்தாங்க அந்த நாசால. இந்த விண்வெளி ஆராய்ச்சி பண்றவங்க சரிங்களா, அந்த நாசான்றவங்க. அதுல வந்து ஆஸ்ட்ரானட் அதாவது விண்வெளி வீரரா அவங்க வந்து அந்த குழுவுல சேர்ந்தாங்க. எப்பன்னா 1995 சேர்ந்தாங்க. 2 ஆண்டுகள் 2 வருஷம் கழிச்சு என்ன பண்ணாங்க, கொலம்பியா விண்கலம் பல ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா, கொலம்பியான்ற ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த விண்கலத்துல அவங்க வந்து விண்வெளிக்கு ஸ்பேஸுக்கு போனாங்க. போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா அங்க எத்தனை நாள் இருந்தாங்கன்னா 372 மணி நேரம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட 15 நாள் வந்து அந்த விண்வெளியிலேயே இருந்தாங்க, அந்த ஸ்பேஸ்லயே இருந்தாங்க. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது மிகப்பெரிய அவங்களோட சாதனையா அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவதா திருப்பி அதே கொலம்பியா ஸ்பேஸ் கிராஃப்ட் கொலம்பியா விண்கலம்ல போனாங்க. ஆனா வந்து என்ன ஆயிடுச்சுனாக்கா அங்க போய் தங்கி இருந்தாங்க. எத்தனை நாள் இந்த தடவை தங்கி இருந்தாங்கன்னா 16 நாள் தங்கி இருந்தாங்க. 16 நாள் தங்கி இருந்து மறுபடியும் பூமிக்கு அந்த எர்த் நம்மளுடைய எர்த்துக்கு வரும் பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பூமிக்கு வரும் பொழுது அந்த விண்கலம் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து வெடிச்சிடுச்சு. சரிங்களா? அது ரொம்ப பா கேட்கவே கஷ்டமா இருக்குல்ல. வெடிச்சு அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நான் தான் இந்தியாவிலேயே முதல்ல ஸ்பேஸுக்கு அந்த விண்வெளிக்கு போன முதல் பெண் அப்படின்றாங்க. இது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை அப்படின்றாங்க. அதனால வந்து சாதிக்கிறதுக்கு வயசோ இனமோ தடை இல்லை அப்படின்றாங்க. சரிங்களா? நம்ம சாதிக்கணும் எந்த வயசுல வேணா சாதிக்கலாம். ஆணா இருந்தாலும் சாதிக்கலாம், பெண்ணா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால வந்து நீங்க எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும்னா தொடர்ந்து முயற்சி செய்யணும். அந்த முயற்சி எப்படி இருக்கணும், எப்பவுமே வந்து உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஊக்கம் அதுதான் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிறது தான் ஊக்கம். அது கண்டிப்பா உங்ககிட்ட இருக்கணும். அது இருந்தாதான் உங்களால எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்கணும்னா உங்ககிட்ட தொடர்ந்து முயற்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இது அவங்கள பத்தி சொன்ன ஒரு விஷயம். சரிங்களா? நமக்கும் வந்து அவங்க உதாரணமா இருக்காங்க. நம்மளால நம்ம நம்ம முயற்சி செஞ்சாலும் இந்த மாதிரி நம்மளாலையும் இந்த கல்பனா சாவ்லா அவங்க மாதிரி பெரிய சாதனைகள் பண்ண முடியும் இல்லையா செல்லக்குட்டீஸ்? சரி, இதுதான் அந்த பாடம். நீங்க ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடத்தையும் வாசிச்சு பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ so மச்.